ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் டாஸ்மாக் மூட மாற்றாங்க, நகராட்சியுடன் இணைக்க வந்துட்டாங்க என கொந்தளித்த மூதாட்டி. திருவாரூர் நகராட்சியை சுற்றியுள்ள கிராமங்களை இணைத்து திருவாரூர் நகராட்சி தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சமீபத்தில் அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் அருகே உள்ள கீழக்காவது குடி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு முழக்கங்கள் எழுப்பியபடி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தாங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பறிக்கப்படும், சொத்து வரி, குடிநீர் வரி போன்ற பல்வேறு வரிகள் உயரும், தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் சார்பில் ஊராட்சி பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சலுகையாக இலவச வீடு மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தங்களுக்கு கிடைக்காமல் போகும். எனவே தாங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலை முதல் மாலை வரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட கீழக்காவது குடி ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்ட கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் நாள் முகாமில் வழங்கினர். ஏற்கனவே இந்த ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம், திருவாரூர் நகராட்சி அலுவலகம் முன்பு கும்மி அடித்து ஆர்ப்பாட்டம் என பல்வேறு போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.